நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்ரீ சண்டிகர்ல மாஸ்டர் செஃப் காம்படிஷன்ல ஜெயிச்சிருக்கா. வேணும்னா அந்த சர்டிபிகேட் காட்டவா? ஐயோ மாலதி, நீங்கள் எந்த பறையின? ராஜீவ், என்ன இது? இந்த ஸ்ரீ சவுத் இந்தியன் மாதிரி பேசுறா. அட கடவுளே, இவ என்ன பொண்ணு? ஆக்சுவலா எனக்கும் விஸ்வாவுக்கும் கத்துக் கொடுக்கறதுக்காக ஒரு டியூட்டர் வந்திருந்தாரு. அவர் பேரு மிஸ்டர் ராமசாமி. ராமசாமி வந்துட்டு இருப்பாரு. எங்களுக்கு அவர் தான் சயின்ஸ் கத்துக் கொடுப்பாரு. நாங்க சயின்ஸ் கத்துக்கிற நேரத்துல அவர்கிட்ட இப்ப மலையாளத்தை கத்துக்கிட்டேன். நாங்கெல்லாம் ஒரு மாதிரி வளர்ந்தோம், ஸ்ரீ வேற மாதிரி வளர்ந்தான். அப்படிதானே? அது முக்கியமா சீனியர் கூட இருக்கும்போது மிஸ்ஸஸ் ரங்கநாதன் சீனியர் தானே, மரியாதை கொடுக்கறதுக்காக தான். பிரமாதமான கேரக்டர்மா, பிரமாதமான கேரக்டர். நாங்க முடிவு பண்ணிட்டோம், எங்களுக்கு இந்த பொண்ணு தான் மருமகளா வரணும். என்னம்மா, சரியா தானே சொல்றேன்? ரொம்ப சரி. டன் டன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இவருடைய அக்கா இருக்காங்கல்ல, அவங்க இன்னும் குமரியாவே இருக்காங்க. இது வரைக்குமா? இப்ப இவங்களுக்காக ஒரு அழகான பையனை தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனா ஒண்ணுப்பா, 18 வயசுல இருந்து தேடிக்கிட்டு தான் இருக்கோம். இது வரைக்கும் எதுவுமே செட் ஆகல. விக்ரம் கண்ணா, உன் ஃப்ரெண்ட் எங்க? வந்தது பார்க்கவே இல்ல. அம்மா, ஒரு மாமா கிட்ட அது என்னன்னா. ஹலோ, அது அவரை குளிக்க விஸ்வா குளிச்சிட்டு இருக்காரு. இது மட்டும் இல்ல, உங்களுக்கு நான் இன்னொரு பூவையும் காட்ட போறேன். அது எங்க இருக்கு? இதோ இங்க இருக்கு. இந்த ஃப்ளவரோட பேர் என்ன? இந்த ஃப்ளவரோட நேம் சக்தி பூ. இது எப்படிப்பட்ட பூனா, இத நீங்க ஒரு வாட்டி மோந்து பாத்தீங்கன்னா நீங்க 10-15 நாள் பட்டினி கிடந்தா கூட உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. பழங்கால முனிவர்கள்லாம் இந்த பூவை மோந்து பார்த்துட்டு தான் தவத்துல உட்காருவாங்க. அப்படியா? ஞான் பைத்தியம் அல்ல. இல்ல மாமா, நான் ஏன் உங்களை பைத்தியமாக்கணும்? சைலண்டா இரு. நான் ரொம்ப நேரமா நீ உளறத கேட்டுக்கிட்டு இருக்கு. நோக்கு ஒரு விஷயம் அறியுமோ? ஞான் பாட்டனிக்கு ப்ரொஃபஸர் ஆனோ. பெண்ண நேக்கு செடி கொடிகளை பத்தி எல்லாம் நன்னாயிட்டு அறியும். நீ எனக்கு சொல்லித்தர வேண்டாம், ரிஷி முனிவருடைய தவத்துக்கு என்ன ரகசியம்? என்னாச்சு ஸ்ரீ? என்னாச்சுமா? அது ஒண்ணு இல்ல, அங்க செவுத்துல பல்லி. பல்லியா? அட என் செல்ல மருமகளே, நீ பல்லிக்கெல்லாம் பயப்படுறியா? சரி சரி, இங்க ரொம்ப சூடா இருக்கு. நம்ம வெளியில போய் ஜில்லுன்னு காத்து வாங்கினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வேணாமா, இங்கே உட்காரலாம். வெளியே போய் என்ன பண்ண போறோம்? ஏசி தான் ஓடலையப்பா, நிலைமையை புரிஞ்சுக்கங்க. அட ஆமாவா, இங்க ஒரே சூடாதான் இருக்கு. அட ஆமா சார், ஜில்லுன்னு காத்து வாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அட யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? வாங்க 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 போலாம், வெளியில போலாம். வாங்க வாங்க வாங்க. ஆஹா, ஓஹோ, சும்மா சொல்லக்கூடாது சார். உங்க பங்களா ரொம்ப அருமையா இருக்கு. அதுவும் பங்களாக்குள்ள இவ்வளவு பெரிய கார்டன். வெளியே ரொம்ப சூடா இருக்கே, உள்ள அட்லீஸ்ட் ஏசி இல்லாத இருந்திருக்கலாம்ல. என்ன வினாய், என்ன சொல்ற நீ? நீங்க எல்லாம் நல்லதா இருக்கு, ப்ராப்ளம் ஒண்ணும் இல்ல. என்ன சொல்றீங்க? ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா? ஆமா ஆமா, நான் இயற்கையோட ரொம்ப பெரிய ஃபேன். அப்புறம் என்ன வினாய்? வினாய் சொல்லுங்க. விஷயம் என்ன தெரியுமா? சுந்தர் அங்கதான் இருக்கா. அவன் ட்ரெஸ் மாத்திக்கிறதுக்கு அவனோட ரூமுக்கு போகணும். அதனாலதான் நாம இவங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். நல்லா யோசிச்சு பாரு, ஒருவேளை அந்த ட்ரெஸ்ல இவங்க அவனை பாத்துட்டாங்கன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடுமே. நான் வேணா போய் சித்தப்பாவை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி இங்க கூட்டு வரேன். ஓகே ஓகே, குட் குட், போ. ஆக்சுவலி நான் மறந்தே போயிட்டேன். ஒரு முக்கியமான கிளையண்ட்டுக்கு நான் ஃபோன் பண்ண வேண்டியது இருக்கு. நான் போய் கால் பண்ணிட்டு வந்துடுறேன். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி. ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, நீ போயிட்டு வந்துரு. அப்பாடா, வாங்க உட்காருங்க. சித்தப்பா நான் தான் இருக்கேன்ல.
இப்போ என்னாச்சு? எனக்கு என்ன, நம்ம வீட்லயே ரொம்ப நேரமா பயந்து சுத்திக்கிட்டு இருக்கேன். எப்படி அந்த ஆளுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தது எனக்கு மட்டும் தான் தெரியும். சித்தப்பா, நீங்க ஒன்று செய்யுங்க. நீங்க சேஞ்ச் பண்ணிட்டே இருங்க, நான் போய் அவளை பார்த்துட்டு வந்துடுறேன். இப்பதான் எனக்கு லைப்ரரி ஜெயில இருந்து வெளியில வந்தது போல உண்டு. ஸ்ரீயோட அப்பா அம்மா கீழே வந்துகிட்டு இருக்காங்க. அப்படின்னா நம்ம மேல போயிடலாம். இல்ல இது ஆமாமா, அதுக்கப்புறம் நம்மளால அவங்களை தடுத்து நிறுத்த முடியாது. ஏன்னா நம்ம ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டோம். டோன்ட் வரி, நான் நார்மல் ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன். நான் போய் சமாளிச்சுக்கிறேன். சீக்கிரம் போங்க. அப்புறம் நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து லெஸ்ஸி குடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து சுந்தர் கிட்ட ஆர்டர் பண்ணிட்டு வந்துடுறேன். அட, நீ எதுக்கு கண்ணா போற? இது ஸ்ரீயோட வீடு, அவளை அனுப்பு. அம்மா, நீங்க என்ன பேசுறீங்க? ஸ்ரீயோட வீடு என்னோட வீடு, என்னோட வீடு ஸ்ரீயோட வீடு. இதுல என்ன இருக்குமா? ஆமா, இருந்தாலும் ஒரு நிமிஷம். கண்ணா, நீ என்னமா யோசிச்ச? எவ்வளவு அழகான பாயிண்ட் நீ பிடிச்சிருக்க. போயிட்டு வாப்பா. உங்க அப்பாவுக்கு ஒன்னு நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. தேங்க்யூப்பா. ஐயோ അമ്മേ അച്ഛാ നീങ്ക എങ്ക പോകണം? ഗുരുവായൂരപ്പ, ഞങ്ങൾക്ക് ഈ ലൈബ്രറിയിൽ ഇരിക്കാൻ പിടിക്കുന്നില്ല. നിങ്ങളുടെ ഈ ചിത്തപ്പ ഞങ്ങളെ എവിടെ ഇരുത്തിട്ട് അവരെങ്ങോട്ടോ പോയി. കുട്ടി വെങ്കட், இந்த வீடு முழுக்க காலியா உண்டല്ലോ. இங்கிருந்து எல்லாரும் எവിടെ போய்? அம்மே, அச்சா, ஆக்சுவலி எல்லாரும் கண்ணா மூச்சு விளையாடிட்டு இருக்காங்க. எல்லாரும் அங்கங்க போய் ஒளிச்சுக்கிட்டு இருக்காங்க. கண்ணா மூச்சியா? யூ மீன் ஹைட் அண்ட் சீக் இந்த வயசுலயா? ஆமா அச்சா, எனக்காக நீங்க விளையாடுங்க அச்சா. ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்காக விளையாடுங்க. என்னடா ഞങ്ങൾ என்ன சின்ன குழந்தைகளா? ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இதுல ஜெயிச்சா பம்பர் பிரைஸ் கிடைக்கும். குருவாயூரப்பா, நீ പറയുന്നത് ശരിയാണോ? உண்மையாണോ? ஆமா அச்சா. எனக்கு எங்கனோ ஏதோ இல்ல 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 அச்சா, ஐஸ் வர் ஆசம், ரொம்ப நன்னாயிட்டு இருக்கும். சண்டிகர் வர்சஸ் கேரளா. ஆமா அச்சா, நீங்கள் போய் லைப்ரரியில ஒளிஞ்சுக்கோங்க. யாரும் நீங்கள கண்டே பிடிக்க முடியாது. சரி சரி சரி, வா. திருச்சி லைப்ரரியா? இந்த ஆன்ட்டி அந்த அங்கிளோட இருந்தாங்கன்னா இந்த அங்கிள் நல்லா பிரெயின் வாஷ் பண்ணிடுவாங்களே. ஐடியா. எந்த திருச்சி லைப்ரரி? நீங்க இங்க ஒளிஞ்சுக்காதீங்க, வேற எங்கேயாவது ஒளிஞ்சுக்கங்க. ஏன்? யாராவது தேடி லைப்ரரிக்கு வந்துட்டாங்கன்னா நீங்க ரெண்டு பேரும் மாட்டிப்பீங்கல்ல. அதுக்கப்புறம் பம்பர் பிரைஸ் கிடைக்காம போயிடும்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க தனியா ஒளிஞ்சுக்கிட்டு அம்மே தனியா ஒளிஞ்சாங்கன்னா பிரைஸ் ஜெயிக்க எவ்வளவு சான்ஸ் இருக்கு? 50-50. பிரைஸ் யார் ஜெயிச்சாலும் அது நம்ம வீட்டுக்கு தானே வரப்போகுது. அச்சா, நீங்க முதல்ல போங்க. போங்க போங்க. அம்மே, நீங்க வாங்க என் கூட. അവിടെ പോവാ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வட்டேர சார், உங்க பாடி இன்னும் ஃபிட்டா இருக்கு. இன்னும் ஜிம் பண்றீங்களா? வணக்கம், செமிக்கணும். லேட் வணக்கம், லேட் ஆயிடுச்சு, மன்னிச்சுக்கங்க. இவர் வந்து ஸ்ரீதேவியோட சித்தப்பா சுந்தர். அட, இவ்வளவு நேரம் எங்க இருந்தீங்க? ரொம்ப நேரம் ஆளை காணோம். அது அம்மே, ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவரு அந்த ரூம்ல ஒளிஞ்சல்லோ, நான் எந்த ரூம்ல போய் ஒளியறது? அம்மே, இங்க ஒளிஞ்சுக்குங்க. வாங்க ப்ளீஸ், நீங்க இங்க வாங்க. வாங்க, இங்க வாங்க. பாருங்க எவ்வளவு அழகான ரூம். வாங்க, ஏசி கூட சரியான கூல்ல இருக்கு. உட்காருங்க. வந்து உட்காருங்க. வாங்க. அம்மே, நீங்க ரிலாக்ஸ்டா சத்தம் போடாம இருங்க. இல்ல இல்ல, நீ போய்க்கோ போய்க்கோ. பம்பர் பிரைஸ். தம்பி, நீ இத்தனை வருஷமா வட்டேரா சாரோட வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்க. ஆனா அவங்களோட கல்ச்சரோட சென்ஸே உனக்கு இல்லையே. நீ லஸ்ஸியை இத்தனோட டீ கிளாஸ்ல கொண்டு வந்திருக்க.
இது லஸ்ஸி இல்ல சார், காஃபி. உன்னோட ஞாபகம் வருது, உன்னை விட்டு எப்போ போகுமோ தெரியல. உன்னை லஸ்ஸி கொண்டு வர சொன்னா ஏன் காஃபி கொண்டு வந்த? போ போய் கொண்டு வா லஸ்ஸிய. போ. அவனுக்கு நிறைய ஞாபகம் வருது. சரியான ஆளா இருக்கா. பட்டேரா சார், லஸ்ஸின்னு ஒண்ணு ஞாபகம் வருது. இங்க பட்டியாலால ஒரு அருமையான லஸ்ஸி கடை இருக்கு. நீங்க அந்த சிங்கு கடையை பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க? அங்க ஒரு பெரிய லைன் நிக்கும். அதானே? அதானே. அந்த லஸ்ஸி குடிச்சு தான் நாங்க எல்லாரும் வளர்ந்தோம். இங்க பாருங்க நாங்க எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கோம்னு. இங்க എനിക്ക് ഇവിടെ ഉക്കാന്ന് ബോർ അടിക്കുന്നു. ഞാൻ എന്ത് ചെയ്യൂ? അവിടെ ഒരു ബുക്ക് ഷെൽഫ് ഉണ്ടല്ലോ. മ്യൂസിക് ആൻഡ് ഡാൻസ് ബുക്ക് അവിടെ കണ്ടിപ്പാ ഇരിക്കും. ഞാൻ പോയി നോക്കാം. என்னாச்சு? இங்க யாரோ கத்துற சவுண்ட் கேட்டுச்சு. ராஜீவ், நானும் கேட்டேன். இது லேடிஸோட சத்தம், ஹாரர் ஃபிலிம் சத்தம் மாதிரி. அட இல்லங்க, இது விஷ்வாவோட குரலா இருக்கும். இது சத்தம் இல்ல, அவரு பாத்ரூம்ல சிங்கிங் பிராக்டீஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அட வினய் குட்டி, நீ ഇവിടെ எங்க வந்த? நீ உள்ள வந்தா திருச்சி எதுக்கு வெளியில போன? அது ஞான் அறியா, நீ முதல்ல இருந்தே உள்ளதானே ஒளிஞ்சிட்டு இருந்தாய். இல்ல, என்ன நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் இப்பதான் வந்தேன். உங்களை பாக்குறதுக்காக தான். என்ன நோக்கியோ பாரு, நான் இப்ப அவுட் ஆயல்லோ. அவுட் ஆயிட்டீங்களா? அதே, இந்த கண்ணாமூச்சி விளையாட்டுல நான் எப்பவுமே வீக் தான். நான் விக்ரமுக்கு முதல்லயே சொல்லி இருக்கணும். இப்ப நான் தோத்துட்டேன். ஒருவேளை விக்ரம் தான் இவங்களை இங்க ஒளிச்சு வச்சிருப்பானோ? இதோ வந்துட்டேன்ப்பா. இரு, ரொம்ப முக்கியமான கால். ஒரு நிமிஷம், நான் பேசிட்டு வந்துடுறேன். என்னோட கிளைண்ட் கால். ஆச்சரியமா இருக்குப்பா. வட்டேரா சாரோட போன் அடிச்சதும் அவருக்குள்ள ஒரு ட்ரெயினே ஓட ஆரம்பிச்சிருச்சு. அவரோட எக்ஸைட்மெண்ட் பாத்தீங்களா? அது என்னன்னா, தாத்தா அவர் கிளையண்ட்ஸ் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்காரு. ஒரு கால்ஸ் கூட மிஸ் பண்ண மாட்டாரு. ஆமாமா, அதுல ஒரு சின்ன வித்தியாசம். வட்டேரா சார் எந்த ஒரு காலையும் மிஸ் பண்ண மாட்டாரு. அதனாலதான் யாரும் மிஸ் காலே கொடுக்க மாட்டாங்க. மிஸ் காலை பத்தி இவளுக்கு நல்லா தெரியும். அன்பு. அடேங்கப்பா, காதலே இப்படிதான், எல்லாரையும் ஒரு வழியாக்கிடும். அப்புறம் மாலதி கண்ணு, விஸ்வா பாடுறது நான் என்ன கேட்க வந்தேன்னா, குளிக்கிறது முடிச்சிட்டானா இல்லையா? அட ஆமாமா, நாம மறந்தே போயிட்டோம். இந்த விஸ்வா எங்க போயிட்டான்? எல்லாரையும் பார்த்துட்டு அவனை பார்க்கவே இல்லையே. அது அங்கிள், நான் போய் பார்த்துட்டு வரேன். என்னாச்சுன்னு தெரியல, ஏன் லேட் பண்றாரு? ചേട്ടാ എഴുതിരിക്ക്. ഞാൻ ഏത് ചെയ്യാൻ? നീക്ക് അർജന്റ വരുന്നുണ്ട്. ഞാൻ ഏത് ചെയ്യാൻ? ചേട്ടാ எழுந்துரு. ചേട്ടാ, ஐயோ, இவ எழுந்திருக்க மாட்டேங்கிறானே. இவட ரெஸ்ட் ரூம் எவட உண்டு? எங்க? எக்ஸ்கியூஸ் மீ சுந்தர், நீங்க ஏன் இவ்வளவு வெக்கப்படுறீங்க? ஏதாவது சொல்லுங்களேன் ப்ளீஸ். சே சம்திங். லைக் வாட்?
நீங்க எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. கண்டிப்பா உங்களுக்கு யாராவது கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க இல்லையா? இல்ல ஆக்சுவலி நான் வந்து பாய். பாய்? நோ நோ அப்படினா இல்ல நீங்க இல்ல இல்ல சாரி சாரி. இல்ல 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 நான் என்ன சொல்ல வந்தேன்னா பையன் எனக்கு 8 வயசுல பையன் இருக்காங்க. எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அதெல்ல நான் பாத்துக்கிறேன். இல்ல 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 அத பத்தியெல்லாம் நீங்க கவலையப்படாதீங்க. அதெல்லாம் பாத்துக்கிறதுக்கு என் மனைவி இருக்கா. இல்ல ப்ளீஸ் அப்படி இருக்க முடியாது. நான் உங்களை சிங்கிளா இருப்பீங்கன்னு நினைச்சேன். அதுவும் இல்லாம மிங்கிள் ஆயிடுவீங்கன்னு நினைச்சேன். இங்க பாருங்க அக்கா, இப்போ இந்த சித்தப்பா மிஸ்டர் இண்டியானா அப்போ நீங்க ஸ்ரீதேவியா மாறணும். விஷ்வா விஷ்வா என்னடா பண்ணிட்டு இருக்க? சீக்கிரமா எழுந்துரு. என்ன மாலதி, ஏன் என்ன தூக்கத்துல எழுப்பி விடுற? விஷ்வா இது ராத்திரி இல்ல பகல். அப்புறம் நீ தனியா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அந்த அங்கிள் எங்க? மாமா 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 எங்க? அடா மாலதி, இந்த மாமா பாட்டனி லெக்சரராம்பா. அவர் போட்ட பிளேட்ல எப்ப தூங்குனேனே தெரியல. ஆனா மாலதி, இப்ப எல்லாம் வீணா போயிடுமே. எல்லாம் வீணா போறது இருக்கட்டும் விஷ்வா, நான் இப்போ உன் தலையை அப்படியே உடைக்க போறேன். அட மாலதி, அவர் என் தலையில ஏதாவது விட்டு வச்சாதானே ஒரு வேலை பண்ணலாம். பேசாம மாமா தடலாம், இல்லனா பிரச்சனை ஆயிடும். ஆனா அந்த மாமா எங்க போயிட்டாரு? ஐயோ, இவட ரெஸ்ட் ரூம் எவ்வட உண்டு, எவ்வட நோக்கிலும் டோரே உண்டு. எவ்வட எவ்வட நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தேங்க் காட் வந்தில்ல. எனக்கு இப்ப ரெஸ்ட் ரூம் போகணும் சாரே. வெரி அர்ஜென்ட். ரொம்ப நேரம் தேடிட்டு. நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, நேரா போய் ரைட் திரும்புங்க. அதே அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு கேட் தெரியும், அதுதான் பாத்ரூம். தேங்க்யூ தேங்க்யூ. நல்ல வேலை, மாமா என்னோட வேட்டியை பார்க்காம விட்டாரு. முதல்ல இங்கிருந்து ஓடிடணும். ஐயோ, இயாளு விக்ரமோட கிராண்ட் ஃபாதர் ஆச்சே. அவரோட கெட்டப் எப்படி சேஞ்ச் ஆனுச்சு? தமிழ் ஆக்சென்ட்ல பேசினாரு. ட்ரெஸ் கெட்டப் வேற சேஞ்ச் ஆயிருந்தது. ஏதோ பிரச்சனை இருக்கு. ஐயோ, முதல்ல நான் எங்க போயிட்டு அது அப்புறமா பாக்குறேன். எங்க பாத்ரூமே? இங்க இருக்கு. 15 வண்டிங்களா? அப்ப பார்க்கிங் எங்க பண்ணுவீங்க? வயல் இல்லையா? கரெக்ட். நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட்டுங்க. நாங்க காரை வயல்ல தான் விட்டு வச்சிருக்கோம். இந்த சுந்தரியே இன்னும் லஸ்ஸி கொண்டு வரல. நீங்க கவலைப்படாதீங்க அண்ணி, நான் பார்த்துட்டு வரேன். இல்ல, நீ டென்ஷன் ஆகாத. நான் போய் பார்த்துட்டு வரேன். ஜீவிதா வா, நம்ம 2 பேரும் போய் சுந்தர என்ன பண்றன்னு பார்த்துட்டு வந்துறேங்க. இப்போ வா. ஸ்ரீ, டென்ஷன் ஆகாத. நம்ம பேரண்ட்ஸ் சந்தோஷமா இருக்காங்க. நான் அவங்கள செட் பண்ணிட்டு வந்திருக்கேன். கவலைப்படாத, எல்லாம் ஓகே. என்ன குருவாயிரப்பா. ஐயப்பா, வெளியில போக கூடாது. வெளியில போனா யாராவது என்ன பாத்துருவாங்க. பார்த்துட்டாங்கன்னா இந்த கேம்ல இருந்து நான் அவுட் ஆயிடுவேனே. எவ்வளோ போய் நான் விட மாட்டேன். சேட்டா, உங்களுக்கு பாத்ரூம் கிடைக்கலையா? நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? உங்களுடைய ஆக்சென்ட்டுக்கு என்ன ஆச்சு? திடீர்னு நீங்க ஏன் தமிழ்ல பேசுனீங்க? என்ன நீங்களும் பாருங்க, எனக்கு மலையாளத்தை தவிர வேற எந்த ஒரு லாங்குவேஜும் அறியல. மலையாளம் எந்த மதர் டங்கான, அப்புறம் மலையாளத்துல தமிழ் ஆக்சென்ட், ப்ராப்பர் தமிழ் இல்ல. நீங்க தமிழ்ல പറഞ്ഞിട്ട് இருந்தது ഞാൻ കാതാല കേട്ടു. അരേ നിങ്ങൾ മിസ് അണ്ടർസ്റ്റാൻഡ് ചെയ്തു. എനിക്ക് തമിഴില് ആന അവന കൂടെ വരാത്. അവന ആന കണ്ടോ? അങ്ങനെയാ? അങ്ങനെയാ? வாங்க, நான் அப்படியே உங்களுக்கு என்னோட புக்கோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் காட்டுறேன். ஒரு விஷயம் அறியுமோ, எனக்கு ரீடிங் புக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஐ டெல் யூ ஒன் புக். இந்த புக்கை நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க. இத படிச்சு பாருங்க. அல்ல குட்டி, ಈ புக்க நான் படிச்சு. படிச்சிட்டீங்களா?
இந்த புக்கை நான் கேரண்டியா சொல்றேன், நீங்க படிச்சிருக்கவே மாட்டீங்க. வெரி நைஸ் புக். உங்களுக்கு தெரியாது, இந்த புக்கோட கான்செப்ட் ரொம்ப நல்லா இருக்கும். சவுத் அண்ட் நார்த்தோட மேரேஜ். சவுத் அண்ட் நார்த் மேரேஜ்? வாட் அ நான்சென்ஸ் ஐடியா. ஆனா குட்டி, நான் உன்னை பறையட்டேன், உனக்கு நாலேஜ் ரொம்ப நிறைய. இந்த ஹோல் ஃபேமிலியிலேயே நீதான் கோல்டன் ஹிட் லெஜெண்ட் பாய். ஐ நோ. வினய், இவங்களை எவ்வளவு நேரம் மறைச்சு வைக்க முடியும்? கண்டிப்பா இந்த ரெண்டு ஃபேமிலியும் இந்த வீட்ல இருந்தாங்கன்னா நிச்சயம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணிப்பாங்க. ஏதாவது பண்ணி ஆகணும்.